ஹாய், ஒரு மினி vlog பார்க்கலாமா? கூடவே ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். வர வரையில் ஷூட்டிங் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காய தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனாக எடுத்துப்பேன் நான் எப்போவுமே பிரியாணிக்கு. அப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த புளிப்புங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி அதிகமாக போட்டால். ஸோ ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டதுக்கப்புறம் 100 கிராம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி யூடியூப் பார்த்து தான் பிரியாணி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ண எல்லாமே நீட்டை வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் இஞ்சியும் 25 கிராம் பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா போட்டு வதக்கிட்டு அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டு புதினா போட்டுக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அந்த தக்காளி மசீர தன்மை வர வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வரும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நல்லாவே தண்ணி வந்துடும். அந்த டயத்தில் நம்ம அரிசி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 3 கிளாஸ் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அரிசி நல்லா கழுவிட்டு அப்படியே உடையாமல் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு புளிப்பு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இல்லைனா லைட்டாக லெமன் ஊற்றி புளிப்பை செட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாத்தூள் போட்டு காரத்தையும் செட் பண்ணிக்கலாம். உப்பும் போட்டுட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் செய்கிற ஸ்டெப்ஸ்லாம் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வேலை முடிஞ்ச உடனே நான் அடுத்ததை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோம் இல்லையா, வெங்காயத்தோல், அப்புறம் இந்த புதினா வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வேஸ்ட்டு, இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பூச்செடிக்கு அப்படியே போட்டுருவேன். நான் வச்சுருக்கிற காய்கறி செடிக்கு அந்தமாரி தான் உரம் நான் போட்டுட்ருக்கேன். அப்புறம் புதினாலாம் நட்டு வச்சுருக்கேன், முளைக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து புதினாக்கு அப்படியே ஊற்றிட்டு வாழை மரத்துக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் நம்ம மாதம்மாக்கு வைக்கிற பூவெல்லாம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அது வேலையெல்லாம் மாமா கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டுக்கு இந்த இலையில் வெட்டலாமா அந்த இலை வெட்டலாமா பிரியாணிக்குன்னு யோசித்தேன். அப்புறம் இது நல்லா பெருசாக இருந்தது, சரி இதே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக ரொம்பவே குப்பையாக இருந்தது, அதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.